பேடிஎம் ஆப்ல உங்களோட அக்கௌண்டோட பேலன்ஸ் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாப்பீங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரி வந்து எரர் வந்து வரும். உங்களால பேலன்ஸ் வந்து செக் பண்ண முடியாது. இந்த மாதிரி எரர் வந்து வரப்ப இந்த ஒரு எரரை சால்வ் பண்ணி எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். பேடிஎம்ல நீங்க வந்து பேலன்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு வந்து செக் பேலன்ஸ் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா யூபிஐ பின் நம்பர்லாம் போட்டுருவீங்க. போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து ஷோ ஆகாது. சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் ஆஃப்டர் சம் டைம் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகுது அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை ஆன்ல வச்சிருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. இன்டர்நெட் கனெக்ஷனை நீங்க வந்து ஆஃப்ல வச்சுட்டு நீங்க போய் பேலன்ஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து ஷோ ஆகாது. சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு தான் வந்து வரும். அதனால இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன்ல இருக்கான்னு பார்த்துட்டு ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்க. இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் ஆன்ல இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஷோ ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேடிஎம் ஆப் வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல வந்து அப்டேட் பண்ணி பாருங்க. அப்டேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட ஃபோனை வந்து ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணி பாருங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பேலன்ஸை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஷோ ஆகலை, சம்திங் வென்ட் ராங்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் கேட்டிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்டேட் கேட்டிருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஷோ ஆகும். இந்த சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற அந்த ஒரு எரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். இப்போ நான் சொன்னது எல்லாமே பண்ணிட்டேன், ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைலில் பேடிஎம் ஆப் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐ பட்டன் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா ஆப் இன்ஃபோன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் செட்டிங்கில் ஓப்பன் ஆகிடும். அதில் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் கிளியர் ஆல் டேட்டா கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டாவுமே வந்து கிளியர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேடிஎம்ல உங்களோட அக்கௌண்ட் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே டெலீட் ஆகிடும். இப்போ நீங்கள் அகெயின் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணீங்களோ அதே மாதிரி சேம் ப்ராசஸில் உங்களோட அக்கௌண்ட்லாம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாச்சும் ஒரு மெத்தட்லையாச்சும் உங்களுக்கு இந்த பேடிஎம்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து சால்வ் ஆகிடும். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.